வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்தியன் கார் மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு சில கார்கள் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதேப்பா, ஆனால் பெரிய அளவில் வந்து நம்பர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிகள் ஒரு சில கார்கள் மேலே வைக்கத்தான் செய்கிறோம். நீங்கள் இன்னைக்கு ஹேட்ச்பேக், எஸ்யூவிஸ், செடன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இந்த செடன்ஸை நோக்கி போகக்கூடிய பீப்புள் இந்தியன் மார்க்கெட்டில் ஜாஸ்தி. அப்படிங்கிற போது இன்னைக்கு கரண்ட் டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதியோட டிசைர், ஹோண்டாவோட மெஸ், ஃபோக்ஸ்வேகனோட வெர்டஸ், ஸ்கோடாவோட ஸ்லாவியா, ஹோண்டாவோட சிட்டி, ஹிண்டேயோட வெர்னா, அது கூட மாருதியோட சியாஸும் இருக்குது. மாருதி சியாஸ் ஒரு டிசைர், ஹோண்டா மேஸ் வாங்குற ப்ரைஸிங்கில் இன்றைக்கி மாருதி சியாஸை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியுது. ஏன்னா ப்ரைஸிங் அவ்வளோ அஃபோர்டபுளாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ஹோண்டா மேஸ் டிசைரோட டாப் ஆஃப் த லைன் மாடல்ஸ் இன்றைக்கி 11.5 lakhs கிட்ட தொட்டுருது. ஆட்டோமேட்டிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் சியாஸோட சிக்மா மாடல், டெல்டா மாடல் இதெல்லாம் பை பண்ண முடியும். ஆஃபர்ஸில் டெல்டா மாடலே வாங்க முடியுது. ஒரு 2 lakh நீங்கள் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதோட டாப் ஆஃப் த லைன் ஆல்ஃபா ஆட்டோமேட்டிக்காக வாங்க முடியுது ஆஃபர்ஸோட. அப்போது இந்த ஹோண்டா மேஸ் டிசைரை விட பெட்டர் ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி பெட்டரான என்ஜின், 1.5 லிட்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கிது ஆட்டோமேட்டிக்லாம் போகிறப்போ. இன்னொன்று அந்த காம்பேக்ட் செடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹுண்டை வெர்னா, இவங்க ஃபெர்டஸ், ஸ்லாவியா, இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே கிட்டத்தட்ட வந்து 14.5 lakhs ஆன் ரோடு வந்துடுது. அப்போது அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸில் இங்கே நம்ம மாருதி சியாஸோட ஒரு டாப் ஆஃப் த லைன் வாங்க முடியும். அவுடேட்டட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னைக்கு தேதியில் ஒரு காமன் மேனுக்கு பேசிக் நீட்ஸை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் இருக்குது. சரி வாங்க, நாம் நிறைய பேசிட்டோம். யூசர் கிட்ட போய் ஏன் இந்த மாருதி சியாஸ் வாங்கினார், இந்த சியாஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, நீங்கள் ஒரு டிசைர் அண்ட் ஹோண்டா அமேஸ் வாங்கலான்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை தவிர்த்துட்டு இந்த சியாஸ்குள்ளே போகலாமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். பர்சனலாக நாங்கள் வந்து ஒரு 3 hours 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காரை பற்றி புரிதல் எடுத்துகிட்டு விமர்சனம் பண்ணுறதை தாண்டி யூசர் ரிவ்யூஸ், நீங்கள் அந்த கார் கூட நிறைய நேரம் பழகிருப்பீங்க, அது கூட அனுபவம் அப்படின்றது ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, no wishing car, no fake talk, GS Automotive. ஸோ எஸ்கே வணக்கம். வணக்கம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சோனட்டோட யூசர் ரிவ்யூவில் பார்த்தது இல்லைங்களா? அதுக்கப்புறம் சோனட்டும் இருக்குது, இப்போ அடுத்து வந்து சியாஸ் வாங்கியிருக்கோம். என்னென்னா முதல் கேள்வியே வச்சிடலாம். மார்க்கெட்டில் நிறைய செடன்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் எனக்கு பர்சனலாக தெரியும், அந்த வண்டி எடுக்கிறப்ப நானும் கூட இருந்தேன். சியாஸ் தான் வேணும் அப்படின்னு எடுத்தோம். ஆமாம். அதுக்கான காரணம், சியாஸ் போனதுக்கான காரணம் என்ன? அந்த போன காரணத்தை அந்த வண்டி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா? கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. போன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடான் லவர். ஆக்சுவலாக காம்பேக்ட் எஸ்யூவி எடுத்தது ஃபேமிலியாக வெளியில் போகிறதுக்காக. செடான் வந்து நம்ம வந்து ஒரு கார் எடுத்தால் செடான் எடுக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அதை அஃபோர்டபுள் ப்ரைஸில் எடுக்கணுங்கிறதான் என்னோட ஒரே ஒரு. ஸோ கண்டிப்பாக எடுத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஓட்டியாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஓகே. சியாஸ்குள்ளே வரும்போது வந்து என்னென்ன கார்கள்லாம் பார்த்தீங்க? இப்போ வந்து அந்த டைமில் வந்து இதே ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி நான் வந்து வெர்டஸ், ஸ்லாவியா, வெர்னா இது எல்லாமே வந்து இதோட ஹையர் ப்ரைஸிங்கில் போயிடுது. டிசைர், ஹோண்டா மேஸ் இதோட 1 லட்சம் 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த கார்கள்லாம் பார்த்துட்டு சியாஸ்குள்ளே வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, நான் பார்த்தது டிசைர்லேருந்து ஆரம்பிச்சு அமேஸ் எல்லாமே பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெர்டஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான வெஹிக்கிள்ஸ், மஹேந்திரா, ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள். மாருதியிலேயே பார்த்தீங்கன்னா டிசைர் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா, நல்ல ஃபேமிலியோட போகும்போதும் எந்த வகையிலும் வந்து லெக் ரூம் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு யோசிச்ச விஷயம். பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்கணும். ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, ஒரு 500 kilometers இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு சென்னை போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபேமிலியாக போகிறவங்க ஒரு 4 பேர் வந்து நல்லா ஹாப்பியாக போகணும். எனக்கு அது மெயின் கன்சர்னாக இருந்துச்சு. அதை பட்ஜெட்டுக்குள்ள பார்க்கும்போது டிசைர் இருந்துச்சு. பட் ஆனால் சியாஸ் வந்து என்னென்னா, எனக்கு ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, ஒரு மிட் ஆஃப் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரைஸ் பாயிண்ட்ல இருந்ததோ. ப்ரைஸ் பாயிண்ட் என்ன, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 11.5 lakhs 12 lakhs போட்டு நம்ம டிசைர் ஆர் அமேஸ் எடுக்கிறோம். மேலே இன்னொரு 2 லட்சம் போனோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்லேயே நம்மளுக்கு வந்து சியாஸ் இருக்குது, டார்க் கன்வெர்ட்டரில் இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக இதை விட ஹையன் நீங்கள் போனீங்கன்னா வெர்டஸில் வந்து பேசிக்கே உங்களுக்கு 15 lakhs வந்துடுது, 14 to 15 lakhs வந்துடுது. அவ்வளோ காசு செலவு பண்ணி போகணுமாங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் செடான் இப்போ தான் போகணும்னு எனக்கு கன்ஃபார்மாக இருந்துச்சு.
பட் அதில் சியாஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஐ மீன் லைக் டிசைர் ஹோண்டா மேஸ் ஒரு போகிறோம், இந்த பக்கம் வந்து வென்யூ Virtus, வெர்டஸ் இதெல்லாம் Verna இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் அந்த ப்ரைசிங் இருக்குது. அந்த ப்ரைசிங் அஃபோர்டபுளாக ஃபீல் ஆகுது. இந்த ப்ரைசிங்க்கு இந்த கார் வந்து ஒர்த்து அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது. கண்டிப்பாக. ஓகே. ஸோ அதனால சியாஸ்குள்ளே வந்துட்டோம். சியாஸ்குள்ளே வந்த உடனே வந்து இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேசிஸில் மட்டும்தான் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம். ஆஃபர் எவ்வளோ கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. 50,000. ஆமாம். நம்ம இதை எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம்? கரெக்டாக 1 இயர். கரெக்டாக 1 இயர் ஆச்சு. 25.5 ஓட்டிருக்கீங்க. ஆமாம். சார் ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த 1 இயரில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சேல்ஸு உங்களுக்கு தெரியும், நார்மலாக எல்லா கம்பெனிலையும் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. பட் மாருதி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் ஹையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸில் தான். கொஞ்சம் கூட இவங்க வந்து அந்த கஸ்டமரை வந்து குறைக்க வைக்க விடுறதில்ல. இவங்க ஒரு சின்ன ஒரு இஷ்யூனா உடனே ரிசால்வ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கால் பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அட்டன் பண்ண சர்வீஸ் அட்வைஸ்லேருந்து ஆரம்பிச்சு உங்களோட வண்டியோட ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் மாறுதா, இல்லை நீங்கள் விட்டதுலேருந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சொன்ன கொரீஸ்லாம் வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணி கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க? இது நம்ம ஈரோட. ஓகே ஃபைன். சரிங்க. இப்போது இந்த வண்டி ஏன் வந்தோம் அப்படின்ற ரீசன் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. காரணம் வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற ஒரு காராக இருக்குது, இன்னொன்று ஸ்பேசிஸாக வேணும்னு பார்க்குற போது கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து என்ஜின், அதாவது ஒரு காருக்கு எப்பவுமே வந்து என்ஜின் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு மேஜர் அப்கிரேட்னா டெஃபினெட்லி இந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் உங்களுக்கு நீங்கள் டிசைராக அமேஸ் போகிறீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் என்ஜினுக்குள்ள தான் அடங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் என்ஜின் இந்த வண்டியோட சைஸுக்கு ப்ராப்பர் கியூபிக் கெப்பாசிட்டியோட கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர்னு போகும்போது உங்களுக்கு 40% டேக்ஸ் லாபம் வந்துடுது. இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? இந்த ஆட்டோமேட்டிக் 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் தான் இங்கே. 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் தான். இதில் எப்படி மைலேஜ் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன். அதை வச்சு என்னென்ன பர்ஃபார்மன்ஸ், இப்போ நம்ம சோனட் எடுத்தப்ப அதோட இன்ஜின் வந்து உங்களுக்கு தெரியும், நார்மலாக அந்த செக்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல ஸ்லோ பிக்கப் தான். பட் இந்த வண்டி நான் வந்து இந்த 1.5ல போகும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நம்ம புஷ் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஆக்சிலேட் ரைஸ் பண்ணாவே நல்ல த்ரோ கிடைக்குது. ஏன்னா 2 வண்டி மாற்றி ஓட்டுறதுனால என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க 1.2 லிட்டர். ஆமாம், நேச்சுரலி இது 1.5. ஸோ ஆப்வியஸ்லி அது மேனுவல், இது ஆட்டோமேட்டிக். ஸோ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ மைலேஜ் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டுறதுனால நம்ம லோக்கல் ஓட்டலாம் ஒரு 16 வரைக்கும் என்னால் எடுக்க முடியுது அதிகபட்சம். ஹைவேஸ் போனோம் அப்படின்னா ஒரு 20 எடுக்கலாம். ஓகே. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. உங்களுக்கு பவர் லேகோ இல்லை இன்னும் பெட்டராக பவர் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உணர்வு? நான் வந்து இப்போ நீங்கள் அதான் சொல்லணும், ஜெர்மன் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டி ஓட்டுறேன். நான் வெர்டஸ்லையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி வண்டியில் இருக்கக்கூடிய டார்க் கன்வெர்ட்டர் வேறு. ஸோ நம்மளில் 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் புல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். டாப் ஆஃப் த ஹில்ஸ் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஏறுது. பட் கீழேருந்து ஏறும்போது ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். அவ்வளோ வந்து ரொம்ப குறை சொல்லணுமே சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி இதுக்கு அடுத்த செக்மெண்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைனுங்க. இந்த என்ஜினோட NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது? அதாவது நாய்ஸோ இல்லை வைப்ரேஷன்ஸோ ஏதாவது உள்ள ஃபீல் ஆகுதா? கண்டிப்பாக நாய்ஸ் ஃபீல் ஆகுது. இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் எது கிடையாது. நான் இவ்வளோ நாள் ஓட்டியிருக்கேன், இது 1 இயர்லேயே 25,000 ஓட்டியிருக்கேன். இன்ஜின் நாய்ஸ் எதுவும் கிடையாது. பட் ரோட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற கார்ஸை கம்பேர், இப்போ அமேஸை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை வேறு வெர்டஸ், ஸ்லாவியா அதை கம்பேர் பண்ணும்போது இன்ஜின் உள்ள வந்து ரோட் நாய்ஸ் கொஞ்சம் ட்ராவல் ஆகுது. ஓகே. ஸோ அமேஸ் அண்ட் டிசைர் இதெல்லாம் தாண்டி வந்து இதில் இருக்கக்கூடிய இன்சுலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கலாம். இன்ஃபோடைன்மெண்ட்ல ஆரம்பிச்சு பேசிக்கா இன்ஜின் லெவல்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இதுதான் ஜஸ்ட் ஒரு யூசரா நான் இது என்னன்னா எனக்கு எப்படி பட்டதுன்னா, இந்த இவர் சரத்குமார் ஒரு படத்துல வந்து ஒதுக்கி வச்ச ஒரு பிள்ளையா வந்து மாருதி வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா இந்த காருக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸ் லைக் வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் அப்டேட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கலாம், ஒரு 6 ஏர் பேக் அப்டேட், இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட லைவ்லியா இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு சில பேர் எடுத்துருப்பாங்க. ஏன்னா 15 lakhs நீங்க போடுறீங்க டாப் ஆஃப் த லைன், நீங்க ஆட்டோமேட்டிக் போடும்போது அதுக்கு நீங்க வந்து அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல ஒரு 6 ஏர் பேக்ங்கிறது பேசிக்கா தர வேண்டியது. ஏன்னா நம்ம கியால அந்த பட்ஜெட் எடுக்கும் போதே நம்மளுக்கு 6 ஏர் பேக் கொடுத்தாங்க. இது அதை விட கிட்டத்தட்ட 4 lakhs அதிகமாக போட்டு எடுக்கிறோம். ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தான். பட் ஒன் அண்ட் ஒன்லி கன்சர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு செடான் வேணும், அது ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ இது. பட் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்ற ஒரு அப்டேஷன் தான். இதை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ என்ஜினோட சத்தம் உள்ள கேட்குதுங்களா? அந்த ரோட் நாய்ஸ் இல்ல இன்ஜின் நாய்ஸ் எது இல்லை, பெருசா இல்லை. ஹையர் ஆர்பிஎம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது அனாயங்காலம் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ஓகே. அடுத்து ஹெட்லாம்போட வெளிச்சம் ஸ்டாக்ல வந்து அது எப்படி இருந்துச்சு? ஹெட்லாம்ப் வந்து கொஞ்சம் வெளிச்சம் பத்தல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஆப்போசிட்ல வந்து ஒயிட் பீம் தான் போடுறாங்க, ஹை பீம். நம்ம வந்து பேசிக்கா கொடுத்து ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் ஆக்சுவலா அந்த அளவுக்கு த்ரோ இல்லை.
ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்டர்லாம் கீழே வந்து ஃபாகை ரிமூவ் பண்ணிட்டு நான் போட்டிருக்கேன். ஓகே. ஏன்னா ஹெட்லைட் இதை ஆல்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இது அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு தான் கீழே எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்டர் போட்டிருக்கேன். பட் கம்பெனியில் வந்த ஃபாகும் சரி, கம்பெனியில் வந்த ஹெட்லைட்டும் சரி பெருசாக த்ரோ இல்லை. இல்ல. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல நிறைய இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தோணுதா? ஆமாம், நிறைய இடத்துல கவனமாக இருக்குன்னு தோணுது. ம். நம்ம ஏன்னா மாற்றி வண்டி ஓட்டுறதுனால சோனட் சோனட் ஓட்டிட்டு அப்படியே இதை மாத்துறதுனால ஒரு ஃப்ளோவில் நம்ம பேசிட்டு போயிட்டு இருக்கோம், இல்லை சம் கைண்ட் ஆஃப் தாட்டில் நம்ம டிரைவ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா அதை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம சோனட் வேற, இந்த வண்டி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இது 2 பேர் போனாலே இந்த சினரியோ தானே இல்ல ஃபுல்லாக லோடோடு போகும்போது 2 பேர் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. ரொம்ப புதுசாக ஏதாவது டவுன் போகிறோம், அங்கே கூடிய ஸ்பீட் பிரேக்கர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம லோக்கல் ஓட்டுற ஸ்பீட் பிரேக்கர் நமக்கு தெரியும் எப்படி ஏறி இறங்கணும்னு. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம 2 பேர் போகிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் லோடோட போகிறோம், எங்கேயாவது ஹில்ஸ் போகிற இடத்துல நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஓகே. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. வண்டியோட இன்டீரியர் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? அதாவது குழியில விடும் போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல ஏற்றி இறக்கும் போது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கு? உண்மையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆக்சுவலாக நான் போட்ட பட்ஜெட்டுக்கு நான் எதிர்பார்த்தது இந்த சஸ்பென்ஷன் தான். அது உண்மையுமே கிடைச்சிருக்குது. ஆக்சுவலாக குழியில விடும் போது உள்ள வந்து போன் ஜரிங்கா விழுகுதா இல்ல கம்ஃபர்டபுளாக தான்? கம்ஃபர்டபுளாக அது ஒரு மாதிரி ஒரு லீனாக தான் போகுது தவிர சடன் இம்பாக்ட் வந்து உள்ள ட்ராவல் ஆகலை. ஓகே. ஓகே. ஸோ இது சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் வந்து பின்னாடி உட்காந்துருவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு நான் பின்னாடி உட்காந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஸ்பீட் பிரேக்கர்லாம் இதே பம்ப்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் ஆச்சு. இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்னு வரும்போது ஹை ஸ்பீட்ஸில், அதாவது ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் வண்டி ஸ்டேபிளாக இருக்குதா? அதே மாதிரி பிரேக்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது? ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது எல்லாமே. பட் எனக்கு வந்து ஸ்டேரிங் தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நார்மலாக இந்த மாடல் அப்படி இருக்குதான்னு தெரியல. பட் ஆனால் நான் ஃபீட்பேக்காக சொல்லிட்டேன் கம்பெனியில், அது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸ்டீரிங் ஆக்சுவலாக கொஞ்சம் இறுகின மாதிரி தான் இருக்கும். அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்றது மிஸ் ஆகும் சியாஸில். உங்களுக்கும் அதே உணர்வு தான் இருக்கு? எனக்கு அதே உணர்வு தான் இருக்குது. ஆனால் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரிபிள் டிஜிட்டில் போகும்போது வண்டி வந்து பேலன்ஸாக தான் இருக்குது, பிளான்டடாக தான் இருக்கு. ரொம்ப வந்து ஒவையிற மாதிரி வண்டி வந்து அலையிற மாதிரி அப்படிலாம் எந்த ஃபீலிங் எனக்கு வரல. ஏன்னா நான் 120 வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த 120க்கு மேலே போகும்போது அந்த மாதிரி இருக்கே தவிர பேசிக்காக 100 to 110 அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஓகே. அடுத்து பிரேக்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது? ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் தேவையே பிரேக் தான் ரொம்ப இதாக இருக்கும். பட் உண்மையுமே எதிர்பார்த்த அளவுக்கு பிரேக் வந்து சூப்பராகவே இருக்குது ஆக்சுவலாக. பிரேக்ஸில் அதனால தான் ஹேண்ட்லிங் வந்து எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தெரியுது. அதாவது ஒரு ஹை ஸ்பீட் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல வண்டி நிப்பாட்ட முடியுது. நல்லாவே இருக்குது. ஓகே. அடுத்த விஷயம் இந்த பாடி ரோல் சொல்லுவாங்கள்ல, கார்னர் போய் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செடன்ஸ் ரொம்ப லாங்கராக இருக்கக்கூடிய ஒரு வாகனம். போய் ஒரு கார்னர் திரும்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ரோல் ஃபீல் ஆகுதா? லைக் வந்து ஃப்ரண்ட்டு பிளான்டடாக இருக்கும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி எது இது வரைக்கும் ஃபீல் ஆனதில்லை. நான் ஷார்ட் கட்ஸில் எடுத்திருக்கோம், ரொம்ப யூட்டர்னும் போட்டிருக்கேன், நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி எனக்கு எது வரைக்கும் ஃபீல் ஆனதில்லை. ஓகே. ஏன்னா ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால எனக்கு ஃபீல் ஆனதில்லை. ஃபார் காமன் மேன் ஹேண்ட்லிங் வந்து இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓகே. அடுத்த விஷயம் இந்த இன்டீரியரோட டேஷ்போர்ட் குவாலிட்டி. இங்கே ஆக்சுவலாக லெதரைட்டில் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது? இன்டீரியரோட குவாலிட்டி லெவல்ஸ்லாம் வந்து அப் மார்க்கெட்டாக இருக்கா இல்லை வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்கு? டு பி ஃப்ராங்க், இன்டீரியர் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. டேஷ்போர்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை அப்பல்சரியாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம வரும்போது அந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்ம வரோம். ஸோ அந்த பட்ஜெட் பார்க்கும்போது இதெல்லாம் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் சீட் லெதரைட் கொடுத்தது ஃபேர் அண்ட் இது வந்து கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் லெதரைட் அப்ஹோல்ஸ்டரிங் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ். கண்டிப்பாங்க. டேஷ்போர்ட் ரேட்டில் ஆகுது, அதாவது குழியில் விடும் போது இல்லை? ஆமாம், அதுதான் சொல்ல வந்தது. அந்த டேஷ்போர்டோட சத்தம் ப்ளஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸோட லெவல் வந்து கொஞ்சம் மினிமைஸாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சீட்ஸில் உட்கார்றப்ப கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? சீட்ஸோட லாங் ட்ராவல் பண்ணும்போது வந்து ஸ்வெட் ஆகுதா இல்லை உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்குதா? இல்லை, சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம திருச்செந்தூர்லாம் போயிருக்கோம், 400 கிலோமீட்டர்ஸ் நான் செல்ஃப் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்ததில்லை. ஓகே. பிடிமானமும் கரெக்டாக இருக்குது, அந்த பேக் பெயின்லாம் இல்லாமல்? இல்லை, அது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உட்கார இடம் நமக்கு முதுகு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு அட்ஜஸ்டபிளாக தான் இருக்குது, சீட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருக்கிறதுனால. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 5'8" இருக்கேன். ஸோ என் ஹைட்டுக்கு லெக்காக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த IRVMO இல்லை இந்த ஏபிலர் ஏதாவது பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்குதா ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இல்லை கார்னர்ஸ் இருக்கும்போது? இல்லை, இந்த வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆக்சுவலாக போனட்டோட விசிபிலிட்டி இருக்கா? இருக்குது, நல்லாவே இருக்குது. அதில் எந்த இது இல்லை. ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு வரும்போது இதில் கொடுத்த ஆடியோ சிஸ்டம் ஆக்சுவலாக வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணது, ஒய்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹெட் யூனிட்டை கழட்டிட்டு இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போயிருக்கிறதுக்கான காரணம்?
காரணம் என்ன, எனக்கு கம்பெனியோட வந்து அந்த யூனிட்ல ஹெட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால வந்து ஆஃப்டர் மார்க்கெட் நான் போய்கிட்டேன். ஓகே. இப்போ இதில் என்ன பிளேயர் போட்டிருக்கீங்க? இது ஆண்ட்ராய்ட் பிளேயர் தான். ஆண்ட்ராய்ட் போட்டிருக்கீங்க. ஓகே ஃபைன். ஸோ ஆடியோ குவாலிட்டி ஸ்டாக்ல வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு? உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு அதில் ஆடியோ குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்ததுனால மட்டும் நான் ஆண்ட்ராய்ட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன். சரிங்க. ஏசியோட த்ரோ எப்படி இருக்குது? ஏசி த்ரோ டு பி ஃப்ராங்க் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் கூலிங் டைம். ஏன்னா நம்ம சோனட்ல வந்து நான் 1 பாயிண்ட்ல வச்சாவே எனக்கு டோட்டல் ஆஃப் இது வந்து சீக்கிரம் கவர் ஆயிடுது. மாருதியில 2-3 வண்டியில நான் இஷ்யூ பார்த்துருக்கேன். பட் பர்சனலாக நானே கார் வாங்கும்போது தெரியுது அது ரியலாகவே இருக்கு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். த்ரோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதாவது செக் பண்ணி பார்க்கும்போது லீக்கேஜ் அது இல்லை. பட் ஆனால் கம்பெனி மேனுஃபேக்சரிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த த்ரோ அவ்வளோ இருக்கு. அவங்க டிசைனே அப்படி தான் இருக்கு. ஃபைன். சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது இல்லை ரொம்ப லேசியராக இருக்கு? லேசியர் தான். அவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஓகே. சரி, அடுத்த விஷயம், ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். பின்னாடி ரியர் சீட்டில் உட்காந்து ரியர் சீட் ஸ்பேசிங் கண்டிப்பாக. ரியர் சீட்டில் உட்கார்றப்போ லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது? ஹெட்ரூம் ப்ராப்பராக இருக்கா? உண்மை நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ என் ஹைட்டுக்கு நான் இப்போ கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். இதுலேயும் ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பின்னாடி இழுத்து வச்சிருக்கேன். பட் ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இன்னுமே முன்னாடி புஷ் பண்ண முடியும். ஹைட் வகையில் பார்க்கும்போது நானாக ஸ்ட்ரெயின் பண்ணுறா தான் மேலே போகிறதார கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரக்கு எனக்கு நல்லாவே இருக்குது. அதுலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரியரில் உட்கார்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேபின் ரூமியராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இல்லை. அந்த மாதிரிலாம் ஃபீல் கிடையாது. பின்னாடி எத்தனை பேர் உட்கார முடியுது? கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 பேர் தான். கொஞ்சம் லீனாக இருக்க பர்சன் இருக்காங்கன்னா நடுவில் உட்காந்தா 3 பர்சன் கம்பல்சரி உட்காரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியரில் ஏசி வெண்டோட த்ரோ சுமாராக தான் இருக்குது. ஒன்று சொல்கிற அளவுக்கு அதான் ஃப்ரண்ட்டில் என்ன அளவுக்கு சொன்னோம் அதே தான் இங்கேயும். ஓகே. கவரேஜும் கம்மியாக தான் இருக்குது. த்ரோவும் கம்மியாக தான் இருக்குது. ஏசியோட கூலிங் கவரேஜும் கம்மியாக தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? பூட் ஸ்பேஸ் அதை நான் ஃபேமிலியோட அன்றைக்கி நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு 5 டேஸுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணியிருந்தோம். 2 பெரிய சூட்கேஸ் வச்சுக்க முடியுது. சின்ன சின்ன திங்ஸ் அப்புறம் குட்டிக்கு தேவையான எல்லாமே உள்ள கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். ஆமாம். ஓகே ஃபைன். ஸோ ரியர் சீட் ஸ்பேசிங் பேசியாச்சு. ரியர் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது பாத்கோல்ஸ் விடும் போது இல்லை பெரிய ஸ்பீக்கர்கள் தூக்கி போடுற ஃபீல் இருக்கா? தூக்கி போடுற ஃபீல் இல்லை, நிஜமாவே இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ என் ஹைட்டுக்கே நான் 2 டைம் செக் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டும் அவரும் சேம் ஹைட் தான். ஸோ நாங்கள் 2 பேருமே உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பாத்கோல்ஸில் செக் பண்ணுறதுக்காகவே பண்ணது தான். தலை கூட மேலே இடிக்கல. ஸோ அந்த அளவுக்கு சஸ்பென்ஷனோட இது சூப்பராகவே இருக்கு. அப்புறம் சீட்டிங் வந்து நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு தான் சேம் சீட்டிங்கோட குஷனிங் வந்து நல்லாவே இருக்கு. அண்டர் தை சப்போர்ட் இருக்கா? சூப்பராக இருக்குங்க. அதில் நல்லா இருக்கு. அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு வரும்போது எஸ்கே, அதாவது இந்த வண்டி பற்றின ஒரு 3 பாசிட்டிவ்ஸ் 3 நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எதை சொல்வீங்க? 3 பாசிட்டிவ்ஸ்னு சொல்லும்போது செடான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது இன்ஜின் 1.5 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுவேன். தென் லெக் ரூம் 2வது எனக்கு ரொம்ப பிடிச்சது. 3வது பூட் ஸ்பேஸ். ஸோ உண்மையாலுமே ஒரு செடான் எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கார் வந்து நல்ல ஒரு பிரதானமான எக்ஸாம்பிள். ஒரு காமன் மேனோட ப்ராக்டிகலிட்டியை பூர்த்தி செய்யுது. ஓகே. அதே நெகட்டிவ் சைட் போகும்போது அப்படின்னா உள்ள கொடுக்குற அந்த டேஷ்போர்டோட அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் பேசிக்காக ஒரு ஜிபிஎஸ் இல்லை. ஒரு காருக்கு இன்றைக்கெலாம் ஒரு மொபைல் ஆக்சஸ் எதுவுமே கிடையாது. ஒரு இதுக்குன்னு மொபைல் ஆப் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்புறம் ஏசி த்ரோ இதுதான் எனக்கு மெயினாக. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறோமோ இந்த கம்ஃபர்ட்டுங்கிறது உள்ளே தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். அந்த 3மே உள்ளே இல்லாதனால தான் என்னோட இதை ஃபீட்பேக்கை நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சியாஸ் ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக உங்கள் ப்ரைஸை குறைக்கலாம், ஏன்னா ஆஃபரிங் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுதா? ஓப்பனாக சொல்லலாம் இன்னொரு 1 lakh அந்த மாதிரி குறைச்சா எனக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 15.5 சொன்னோம். அதுலேருந்து டிஸ்கவுண்டாக 50 கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ரவுண்டாக 15 lakhs அந்த மாதிரி கொடுத்தாங்க. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்களே இல்லாமல் இருக்கிறதுனால, இப்போ ஒரு ஏர் பேக்ஸ் 6 ஏர் பேக் இல்லாமல் இருக்கிறது, ஜிபிஎஸ் ட்ராக்கர் இல்லாமல் இருக்கிறது, மொபைல் அப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கிறது, குவாலிட்டி இஷ்யூ, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா வாங்குற பையர்ஸ்க்கு வந்து ஒரு பெருசாக தெரிவிக்காது. நீங்கள் ப்ரைஸுக்கு தான் இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான் வரும்னு ஒரு அட்லீஸ்ட் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவாங்க. நம்ம இவ்வளோ வாங்கி கூட என்னதான் எண்ட் ஆஃப் தி டைம் செடான் போனாலுமே மற்ற காரில் வந்து பேசாமல் இன்னொரு 2 lakhs போட்டால் எல்லாமே கிடைக்குமேங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. நாம எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் தான் எடுக்கிறோம். ஸோ அது நமக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணிச்சுனாவே கார் சூப்பர் தான். பட் இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் தான், பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஸோ ஃபைன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிசைர் வாங்குறீங்க இல்லை ஒரு ஹோண்டா அமேஸ் வாங்குறீங்க, அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் சியாஸையும் கூட பார்க்கலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸில் உங்களுக்கு விஷயங்கள் கிடச்சிருக்குன்னு நம்புறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க, ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்கள் லொக்கேஷனில் வந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.